ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நமக்கு முடி வந்துட்டு எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்தது, டெலிவரிக்கு அப்புறம் நான் எப்படியெல்லாம் கேர் பண்ணேன், என்ன பண்ணினேன். நம்ம தலையில் பேக் மட்டும் போட்டால் போதாது, எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணால் போதாது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணினா தான் நம்மளோட முடி கொட்டாது. ஒவ்வொரு தடவை தலை குளிக்கும் போதும் அந்த டவலை வந்து துவைச்சி காய வைக்கணும். இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு தடவை அப்படியே போடுவாங்க, திரும்ப மறுநாளுக்கு தலை குளிப்பாங்க, அதே யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படி தலையை க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் டவலை க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் சீப்பும் அதே மாதிரி நம்ம எப்பப்போல்லாம் தலை குளிக்கிறோமோ அதே அந்த டைமில் அன்றைக்கி கழுக முடியலைனாலும் நாள் எப்போயோ கழுகி தலை குளிக்கிறோன்னா சீப்பு க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம தலையை க்ளீன் பண்ணிவிடுவோம், சீப்பில் உள்ள அந்த ஃபங்கஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, என்ன தான் பண்ணாலும் எனக்கு டேண்ட்ரஃப் போகலைங்க, அந்த ரெமெடி அது பண்ணேன், இந்த ஷாம்பு போட்டேன், ஆன்லைனில் வாங்கி ஷாம்பு போட்டேன், எல்லா ஷாம்பு போட்டு பார்த்துட்டேன், வீட்டிலையே எண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு பொடுகு போகலைன்னா இதான் காரணம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து தலை குளிச்சிட்டோன்னா உடனே வந்து தலையில் சீப்பை நாங்கள் வெளியில் போகிறேங்க, நான் ஸ்கூல் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், உடனே சீப்பை போட்டு சீவணும்னா ட்ரையர் போடுங்க. எப்பயாவது ரேராக ட்ரையர் போடுங்க. ஆனால் ஈர தலையோட சீப்பு போட்டு சீவாதீங்க. நாலாவது விஷயம், முடியிலேருந்து சிக்கெடுக்கணும். பாட்டமில் எடுத்துகிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு மேலே சிக்கெடுக்கணும். எல்லாம் ஒரே டைமில் நீங்கள் மேலே இருந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா வேரில் உள்ள முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அப்படியே சீப்பு ஃபுல்லாக முடி வரும். நிறைய பேர் பாருங்கள், சீப்பில் ஃபுல்லாக முடி இருக்கும், அவங்க எப்படி சிக்கெடுக்கிறாங்கன்னு பார்த்தா மேலேருந்து சிக்கெடுப்பாங்க. தலையிலேருந்து பிடிச்சி ஒரு இழுப்பாங்க, சீப்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும், என் தலை சிக்கு பிடிச்சிருப்பாங்க. அதே நீங்கள் அடியிலேருந்து சிக்கெடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், முடிக்கும் பத்திரமா இருக்கும். 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம சிக்கு பிடிச்சி இழுக்கும்போது நமக்கும் டென்ஷன் ப்ரெஷர் ஏறும், ஐயோ முடி போகுதுன்னு தோணும். 5வது விஷயம், நம்ம டெய்லி நைட்டு தூங்கும்போது தலையை வந்து லைட்டாக ஒரு சீப்பு வச்சு லைட்டாக சீவிட்டு தான் வந்து நம்ம தூங்கணும். அது அந்த வேர்க்கால்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி. நம்ம கையால் பண்ண முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க, அங்கே போயிட்டு வரேன், ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நிறைய டயர்டாகி தான் வரேன், எப்படிங்க நான் தலைக்கு மசாஜ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் லைட்டாக சீப்பு எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு சீவிட்டு ஃபுல்லாக எல்லாமே தலை ஃபுல்லாக சீப்பு படுற மாதிரி சீவிட்டு தலையை கட்டி வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி ஆகும். நைட்டில் நம்ம படுத்திருக்கும் போது ப்ளட் சர்க்குலேஷன் தலை வரையும். 2வது விஷயம், நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட பில்லோ கவர் வந்து தலைவாணியோட கவர் வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கழுவணும். கழுகாமல் அதாவது துவைக்கணும். 2வது விஷயம், நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் அன்றைக்கி மறுநாளே இல்லை அன்றைக்கி நைட்டே நம்ம வந்துட்டு தலையில் ஆயில் அப்ளை பண்ணிடணும். நான் லைட்டாக தான் பண்ணுவேன், ஜாஸ்தியாக பண்ணுவேன், அது உங்களோட இஷ்டம். ஆனால் நம்மளோட ஸ்கேல்பில் ஆயில் கொஞ்சமாவது போயிருக்கணும், அது கொஞ்சமாவது சாப்பாடு கொடுத்துருக்கணும், தண்ணி கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி தான் கணக்கு. நீங்கள் கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணிடணும். இப்போ நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க, இன்றைக்கி தலை குளிக்கிறேன்னா குளிங்க, வேண்டான்னு சொல்லலை, மறுபடியும் நைட்டு வந்து ஆயில் வச்சுடுங்க, காலையில் தலை குளிச்சுட்டு போங்க. மாதிரி ஒரு விஷயமா நான் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி இருந்த முடி இப்போ இப்படி வந்திருக்கு. அதை வந்துட்டு நீங்களும் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஹேர் பேக் போட்டேன், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணேன், இதெல்லாம் பண்ணினதை விட இதையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம ஹெல்த்தியான க்ளீனான ஹேர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நான் இதெல்லாம் பண்ணினேங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் ஹேர் பேக் என்ன போட்டேன், ஹேர் ஆயில் என்ன அப்ளை பண்ணுறேன், நைட் ரொட்டீன் என்ன, இந்த டீட்டெயிலெலாம் நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.